பெரோல்ல ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த கேஸை ஃபாலோ பண்ற எல்லோருக்குமே தெரியும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கோயம்புத்தூர்ல. அது ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அது ஒரு ட்வீட் போட்டு ஒரு மாட்டியர் மாதிரி அதை மாத்தி காட்டி, காவல்துறையும் கூட முன்னும் ஒரு பிஜேபி 10 பேர் சேர்றாங்கன்னா அனுமதி கொடுக்காத காவல்துறை எப்படி இத்தனை பேர் சேர்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க? அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சம் இன்னைக்கு கோவை மாநகரில் மறைந்த திரு பாஷா அவர்களுடைய பூத உடலுக்கு அவங்க எப்படி கொண்டு போக அலோ பண்ணாங்க, அதை எவ்வளவு கம்யூனல் டென்ஷன் அதை உருவாக்கும். இப்பதான் கோயம்புத்தூர்ல பல விஷயங்கள் நடந்து என்னைய மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது. அதனால் திமுக அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அரசில் இருக்கும் பொழுது எதை வேரோடு அறுக்க வேண்டும், தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கணும். மற்ற இடத்துல ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துறாங்க, எல்லோருக்கும் அனுமதி இருக்கு. இது ஊர்வலம் என்பது இன்னைக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கல, சேர்ந்துட்டாங்க, நாங்கள் என்ன பண்றது? அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வர்ற வெள்ளிக்கிழமைய கருப்பு நாளாக அணிவித்து அவர்களும் ஊர்வலம் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது பிளாக் டே ஃபார் ஸ்டேட்ஸ் லா அண்ட் ஆர்டர், கருப்பு தினம். அதனால் கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் நாங்களும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் எடுப்போம், கருப்பு நாளாக இதை எடுப்போம். அதனால் எங்களுடைய வேலை தலைவர்களாக எல்லார்கிட்டையும் பேசுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை உருவாக்கியது யார்? ஆளும் கட்சி. இதை கையாண்ட விதம் சரியில்லை. காலையிலே இல்லை, மத்தியானம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருந்து இல்லை, வீட்டில இருந்து இருக்கு. அதனால தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கோவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆர்டிபிஷியலா எல்லாரையும் ஹீரோ, எல்லாரையும் மாட்டியர்னு சொல்றோம். இறந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் நாம் மரியாதை கொடுப்பது வழக்கம் தான். இவர் யாரும் தப்பா பேசலைங்க, அவர் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஊர்வலமாக அதை கௌரவப்படுத்த வேண்டுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.